நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பெயர்ச்சி குறித்து பேச போறோம். அதை பேசுறதுக்காக என்னோட ஒரு ஃபேவரட் ஆஸ்ட்ராலஜர் வந்திருக்காரு. வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா. எனக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லலாம். நம்ம நேயர்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி நம்ம நேயர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது, எந்த மாதிரி நல்லதுகள்லாம் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நவ கிரகங்களில் சுப கிரகம் தான் குரு பகவான். ஓகே. இப்போ சனி பயிற்சியானா ஒரு பதட்டம் இருக்கும், அதே போல் ராகுகேது பயிற்சியானா ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி ஆனால் மட்டும் எல்லா ராசி என்பதுமே பாடி நமக்கு இனிமேல் நல்ல காலம் பிறக்க போகுது. அதை நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு சடுகுடாரங்களாம் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்குன்னு ஒரு சடுகுடு சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ அவங்க சொன்ன வார்த்தைகளை ரொம்ப கவனிப்பாங்க முன்னாடி. இப்போ அவங்களாம் வர்றது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இப்போ என்னென்னா குருவை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அந்த குரு பயிற்சி ஆகிட்டாலே நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிற வார்த்தையை ஆட்டோமேட்டிக்காக மனசில் எல்லாருமே பயிற்சிக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா அந்த ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கணும். குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு பயிற்சியாகி தான் போய் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி. ஆனால் இந்த வருடம் மட்டும் என்ன பண்ணுறான்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற கடக ராசிக்குள்ள நுழையிற. சிறப்பான குரு பயிற்சி. ஆமா, ஒரு உச்ச குரு. அதாவது கடகராசியில தான் நம்ம குரு என்ன பண்றாருன்னா உச்சம் அடைகிறார். அப்ப வில் பவரா உட்காந்து என்ன பண்றாரு, உனக்கு என்ன தேவையோ என்னுடைய பார்வை மூலமா உனக்கு கொடுக்குறேன், எது உனக்கு கிடைக்கல நீ நினைக்கிறியோ அதை உனக்கு அற்புதமா கொடுக்க போறேங்கிறத தன்னுடைய பார்வை மூலமாக குரு பகவான் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் உறுதியா கொடுப்பார் என்பது நிச்சயம். கண்டிப்பா சார். சார், எல்லாரையும் ஆளக்கூடிய ராசின்னு சொல்லலாம், அதே மாதிரி கம்பீரமான ராசின்னு சொல்லலாம். நீ இப்ப நான் பேசுறதுதான் நீ கேட்கணும் அப்படின்னா இப்ப நீ சிம்ம ராசி தானா அப்படின்னு உடனே கேட்டுருவாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் மாற்றங்கள்லாம் நடக்க போது இந்த குரு பயிற்சியிலும் தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்முடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருந்தார் ஒரு வருட காலமாக. இப்ப ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். குரு பகவான் என்பவர் சிம்ம ராசிக்கு எத்தனாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்த அதிபதி மற்றும் 8ஆம் இடத்த அதிபதி. ஸோ 5க்குரியவனும் அவர் தான், 8ஆம் இடத்த அதிபதி அவர் தான். ஸோ அப்போ இங்கே 2 வீதமாக 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால 2 வீதமாக நன்மை எடுத்துக்கலாம். ஒன்று, ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஒரு 8ஆம் இடத்துல 8க்குரியவன் 12 அமர்றது நல்லது. அவர் கெட்டவர் கிடையாது. ராசியின் அடிப்பில் 8ஆம் இடம் அப்படின்னா வம்பு வழக்கு கேஸு அவமானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்த அதிபதி 12 அமர்றது நல்லது. இன்னொன்று, 5ஆம் இடங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அந்தஸ்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். நம்மளுடைய அறிவு, சிந்தனை, செயல்பாடு எல்லாமே. ஸோ 5ஆம் இடத்த அதிபதினு சொல்லி எடுத்துக்கிட்டு அவர் உச்சம் அடைகிறாருன்னா சிம்ம ராசிக்காரங்க இனிமே தான் தன்னுடைய வாழ்க்கையில தரமான செயல்பாடுகள், சிறப்பான செயல்பாடு செய்ய போறாங்க, சிறப்படைய போறாங்க அப்படிங்கிறது உண்மை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருட காலமாக பல பேருக்கு வெளிச்சம், பல பேருடைய வாழ்க்கையில ஒளிவட்டமாக அவர்கள் எதிர்காலத்துல சிறப்படைய சிரமப்பட்டு வந்த அத்தனை பேரும் நல்லா இருக்க தான் சிரமப்பட்ட ராசி தான் சிம்ம ராசி தான். சிறப்பான ராசியில சொல்லக்கூடிய நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க கடந்த 4-5 வருடகாலமாக சிரமம் தான் அதிகமாகப்பட்டாங்க. ஸோ இந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் என்ற செயல்பாடு சிம்மராசி என்பவர்களுக்கு இனிமே தான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்க போகிறார். குரு 12ல் அமர்ந்து உச்ச குருவாக அமர்ந்து சிம்ம ராசிக்கு 4ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்க தன்னுடைய 5ஆம் பார்வை மூலம், சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 8ஆம் வீடான நம்மளுடைய மீன ராசியை, அதாவது குருவுடைய தன்னுடைய வீடையே குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா பார்க்க. அப்ப இந்த அந்த 8ஆம் இடத்துல யார் உட்கார்ந்துருக்காருன்னா நம்முடைய சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கார். சனீஸ்வர பகவான் தான் அவர் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானை குரு பகவான் பார்ப்பது மூலமாக சிம்ம ராசிக்காரங்க இனிமே தான் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை, ஒரு தடுமாற்றம் இல்லாத செயல்பாடுகளை, தன்னுடைய லைஃப்ல தனக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் குரு பகவானுடைய பார்வை மூலமா கிடைக்கும். ஓகே சார், முன்னேற்றங்கள்னு சொல்றீங்க, எந்த மாதிரி முன்னேற்றங்களா இருக்கும் சார்? வீடு வாங்குறதா இருக்கட்டுமா, இல்ல லேண்ட், கார் அந்த மாதிரி சொல்ல வரீங்களா சார்?
அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 4ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் ஓகே. வீடு சம்பந்தப்பட்டதை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க வீடு கட்டும்போது பல தடைகள் வந்திருக்கும். ஓ, இப்போ வந்திருக்கும். ஆமாம், கடந்த காலங்களில் பாதியோடு நிற்க வேண்டிய சூழ்நிலை. எப்படி மேச ராசிக்கு சொன்னமோ அதே மாதிரி தான் ம். நம்முடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கும் வீடு பாதியோடு நின்றுச்சுங்க. ம். வீடு வாங்கன்னு போனாங்க, பணம் கொண்டு போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, பணத்தை கொண்டு போய் வேற எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ம். இடம் வாங்கினது இப்போ பிரச்சனையாகவே இருக்குது. ம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே ஒரு சுழற்சிக்குள்ளே மாட்டியிருப்பாங்க. ம். ஆனால் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ம். கண்டிப்பாக இவங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் இவங்களுக்கு கிரக நிலை சூப்பராக இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கி அதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ராசியில் நம்முடைய சிம்ம ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னா, ம். ஏன்னா அம்மா மேலே உயிராக இருப்பாங்க. ஓகே. அம்மானா அப்போ பார்க்க தான் சிம்ம ராசிக்காங்க அப்படியே கம்பீரமான இருக்கு. அப்படின்னு தோழணும். ம். உள்ளே போய் பழகி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, குழந்தை. பச்சை குழந்தைங்க, ம். அப்படியே ஒரு குழந்தை மனசு தான். ம். இரக்கம், அன்பு, பாசம் எல்லாமே உள்ளே இருக்கும். ம். கண்ணில் கொஞ்சம் கம்பீரம் இருக்கும், அவ்வளோதான். அதுதான் பாசக்காரங்க. ஆ. ஸோ அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு அம்மா மேலே அதிக பாசம் இருக்கும். ம். என் அம்மா தாங்க என் உலகம், ம். என் அம்மாட்ட நான் எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ம். அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் அதிகமான நண்பர்கள் கண்டிப்பா இருக்காங்க. கண்டிப்பா ஸோ கண்டிப்பா. இப்போ கடந்த காலங்களில் குறைஞ்சது ஒரு 7-8 மாசமாகவே ம். நிறைய மன அழுத்தம். மன ஒன்று அழுத்தம். அவங்களுக்கு மன அழுத்தம், அல்லது அவங்க அம்மாவுக்கு மன அழுத்தம். ஓகே. ம். இந்த மன அழுத்தம் இல்லைன்னா ஏதாவது ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ம். அவங்களுக்கு நடந்ததுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கண்டிப்பா. கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க பாருங்க, எத்தனை பேர் ஆமான்னு சொல்லி போடுவாங்க. ஆ. ஸோ அந்த அளவுக்கு அவங்க லாக் ஆகிருப்பான். அப்போ கடன் கேது. பிரச்சனைகளும் இருந்திருக்கும்ல சார் ஆமா. அவங்களுக்கு. வம்பு வழக்கு இருந்திருக்கும், கடன் பிரச்சனை கடன் இருந்திருக்கும். பிரச்சனையும் ஸோ இருந்திருக்கும். ஹெல்த்தில் உள்ள பிரச்சனை சரியாயிடும். சரியாயிரும். இவங்களுக்கு அல்லது அம்மாவுக்கு எதையும் பிரச்சனை தான் சரியாயிடும். ஃபர்ஸ்ட் ஹெல்த். ஆமா. அதுக்கடுத்து கடன் சார்ந்த பிரச்சனைகள். ம். சார் நான் நம்பி வாங்கி கொடுத்தேன் சார், ம். வாங்கும் போது என்னைய ராஜா மாதிரி பாராட்டினா, ராணி மாதிரி என்னைய பாத்துக்கிறேன்னு சொன்னா, வாங்கி கொடுத்த பிறகு என்னை கூச்சா தூக்க வச்சுட்டான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் சிம்ம ராசிக்கு நடந்திருக்கும். ஸோ கண்டிப்பா. அந்த நிலையிலிருந்து ம். ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை நோக்கி ம். இவங்க பயணிக்க போறாங்க. கடன் பிரச்சனை படிப்படியாக மீண்டு வரக்கூடிய பாக்கியம் நம்முடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு கடகராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் தன்னுடைய செயல்பாடை உறுதியா செய்து கொடுப்பார். கண்டிப்பா சார். அதே போல வீண் வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிட்ட ராசியில சிம்ம ராசி ஒன்று. ம். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உடனே இறங்கி போய் என்னடா என்ன விஷயம், எனக்கு. ஆமா என்ன விஷயம், சண்டை போட்டுருக்க, சத்தமுடா போயான்னு சொல்லி இவங்களே வம்பு எடுத்துக்கிடுவாங்க. ம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிட்டு ம். தேவையில்லாத கேஸ் இவங்க மேலே வந்துருச்சு, ம். இல்லை இவங்க எதுவுமே செய்யாமல் இவங்க மேலே வீண் பழி சுமத்தி ம். இவங்க லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ம். உறுதியாக அது சரியாயிரும். ம். சிம்ம ராசிக்காரங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ம். உள்ள தடுமாற்றத்தை நீக்கி ம். பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சனி பகவானுடைய பார்வையை மட்டுப்படுத்தி சனி பகவான் மூலமாகவே குரு பகவான் என்ன பண்ண போறாரு, ஒரு சிறப்பான செயல்பாடை செய்து கொடுக்க போகிறார் என்பது நம்ம சிம்மராசிக்காரர்கள் உறுதியா சொல்றோம். கான்ஃபிடென்ட்டா நம்மள. ஓகே சார். இன்னும் இதை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு அவங்க எந்த மாதிரி வழிபாடுகள் இல்ல கோயில்களுக்கு போலான்னு சொல்லியிருக்க சார். சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ம். இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல ம். ஆண்டாள் அன்னையுடைய வழிபாடு. ஆண்டாள். ஆமா, ஆண்டாள் தாயாரை போய் பார்த்து ம். மனசார வழிபாடு செய்யணும். ம். ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்காங்க ஆண்டாள் அன்னை, அங்கே தான் நம்ம கோயில் வந்து மிகப்பெரிய சூப்பராக இருக்கும். அதாவது யாருக்கெல்லாம் திருமணம் முடியலையோ, யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் போராட்டம் இருக்கோ, ஒரு முறை அங்கே போய் தாயாரை பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா உறுதியாக அவங்க நினச்ச விஷயம் நடந்துடும். ம். ஓகே. அதுவும் சிம்மராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி காலங்களில் ஒரு முறை அல்லது 2 முறையாவது வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்க லைஃப் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு செயல்படக்கூடிய வாய்ப்பு குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆண்டாளுடைய ஆசீர்வாதம் மூலமாக நம்முடைய சிம்மராசி என்பவர்கள் சிறப்படைவாங்க அப்படிங்கிற உண்மை. யாரெல்லாம் நம்ம சொன்ன வழிபாடை ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் அன்னையை போய் மனசார வழிபாடு செய்யலாம். ஸோ கீழே கமெண்ட்ஸில் நம்மளுடைய ஆண்டாளை எந்த அளவுக்கு அம்மாவை அப்படியே மனசார உருகி அவங்க கமெண்ட்ஸ் போடுறாங்களோ அந்த அளவுக்கு அம்மனுடைய அருள் அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே போல் அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க போடும்போது அப்படியே கண்ணை மூடிட்டு அவங்க பார்த்தாங்கன்னா, எஸ்எம்எஸ் போட்டுட்டோ இல்லை எஸ்எம்எஸ் போடணும்னு நினச்சிட்டு பார்த்தாங்கன்னா அம்மனுடைய தத்ரூபமான உருவம் மனதார செய்யும் பொழுது உறுதியாக அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது உண்மை. கண்டிப்பா சார். நம்ம குழந்தை மனம் கொண்ட சிம்ம ராசினியர்களும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுவாங்க, லைக் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். நன்றி சார். நன்றி.